வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரவா சேமியா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. நான் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா காஞ்சிருத்து. நான் அப்படி அப்படியே சொல்லிடுறேன் என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும்னு. சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், 2 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, பிரிஞ்சி இலை ஒன்று, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் சேர்த்து பேஸ்ட் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி ஒன்றே ஒன்று. இந்த கிச்சடிக்கு தேவையான உப்பை சேர்த்துருவோம் நாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் வதங்கிடுத்து. இப்போ கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து 1 கப் இருந்தால் கூட போதும். ஒரே ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ரவை 1 கப்பு, அதை விட சின்ன கப்பில் சேமியா ஒரு பாதி எடுத்துக்கோங்க. ரவை 1 கப் எடுத்தேன்னா பாதி கப்பு சேமியா எடுத்துக்கோங்க. இதுலேயே கொஞ்சம் ரவை வறுபடட்டும், அப்படியே வறுத்துருவோம். ரவை வறுபட்டுருக்கு. புதினா ஒரு 4-5 இலை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை விடுங்க. உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி கரெக்டாக இல்லைன்னா இப்போ தான் சேர்க்க முடியும், லாஸ்ட்டாக சேர்க்க முடியாது, உப்பு சேராது. தண்ணி ஒரு 2.5லேருந்து 3 கப்பு வரைக்கும் தண்ணி ஊற்றலாம். ஏன்னா கிச்சடிங்கிறதுனால கொஞ்சம் குழவாக தான் இருக்கும். நம்ம உப்புமா மாதிரி ரொம்ப உதிராக தேவையில்லை. கிச்சடி கொஞ்சம் குழவாக இருக்கிறதுனால ஒரு 2.5லேருந்து 3 கப்பு வரைக்கும் நீங்கள் தண்ணி விடலாம். வெந்நீர் விடுங்க. இப்போ அது வேகிறதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சின்னு வந்துடுவோம். தேங்காய் 1 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 4 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூனுக்கு பொட்டுக்கடலை, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, முந்திரி பருப்பு, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம பாருங்க அரைச்சாச்சு. ஒரு பவுலில் மாற்றிடுவோம். கீழே நான் உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கேன். இந்த பக்கம் எண்ணெய் வச்சுருந்தேன், நல்லா காஞ்சிருத்து. கடுகு போட்டுடலாம். சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். ஸோ நம்மளுடைய சட்னி ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிச்சடியும் ரெடி. பார்த்துருவோம் பாருங்கள். பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். மேலாக நம்ம நெய் மட்டும் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். கொத்தமல்லி தூவிடுவோம். அவ்வளோதான். நம்மளுடைய ரவா சேமியா கிச்சடி ரெடி. ஸோ ரொம்ப நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. தேங்காய் சட்னியோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.